ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்கிறீங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இப்போது ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா தெரிய இருக்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க, சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வைங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறது, சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன், வெந்தயம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, யூரிக் ஆசிட், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் சொல்லுங்கள்? மாத்திரை இன்சுலின் இல்லாமல் என்ன ஆகும்? இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லலை, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க, உங்களுக்கே புரியும்.